தாங்கள் நிச்சயமாக வந்து விடுவீர்கள் என்று முழுமையாக நம்பினேன். அவ்வளவு எளிதாக என்னை இந்த கிருஷ்ணனை அழிக்க விட்டு விடுவீர்களா? உன் சக்கரத்தை விடு. மகாதேவர் என்னை காப்பாற்றி தான் அளித்த வரத்தை காப்பாற்றுவார். செலுத்து. இல்லை பானாசுரா, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகாதேவா? உன்னை ரட்சிக்க இங்கு நான் வரவில்லை பானாசுரா. நான் உனக்களித்த வரத்தை காக்கவே ஒருமுறை உன்னை காப்பாற்றி நான் அளித்த வாக்கையும் நிறைவேற்றிவிட்டேன். ஆனால் இப்பொழுது வாசுதேவரான கிருஷ்ணனுக்காக இங்கு வந்துள்ளேன். அவர் செயலை தடுத்து அவரின் தங்கை அளித்த வரத்தை காக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். இல்லை மகாதேவா, இன்று தாங்கள் என்னை தடுக்கக்கூடாது. இந்த அத்தியாயமானது இன்றே முடிந்துவிட வேண்டும். நான் இந்த பாவியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியே தீருவேன். ஏனெனில் இதுதான் முறையானது மகாதேவா. வாக்கொன்றளிக்கிறேன் கிருஷ்ணா. இவனுக்கு இழைத்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயம் கிட்டும். ஆனால் இவனை தாங்கள் அழிக்கக்கூடாது. இதுவரை நான் ஒரு பற்றற்றவனாக யுத்த பூமியிலும் எனது கர்மத்தை நான் ஆற்றினேன். இக்கணம் எனது வேண்டுகோள் என்னவென்றால், தாங்கள் பற்றற்ற ஒரு நிலைக்கு திரும்ப வேண்டும். பானாசுரனை விட்டுவிட வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. நான் தாங்களும் மகாகாளியும் அளித்த வரத்தை தவறாக பயன்படுத்திவிட்டேன். என்னை ஸ்ரீ கிருஷ்ணரின் கோபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் பிரபு. இதுவரை உங்கள் மீதான எனது பக்தி உண்மையானது என்றால் தாங்கள் இப்பொழுது என்னை காப்பாற்றியாக வேண்டும். ஒரு பக்தனுக்குள் ஆணவம் புகுந்து விட்டால் பக்தி எவ்வாறு இருக்கும் பானாசுரா? என்று நீ மகாதேவரான நானும் மகாகாளியும் அளித்த வரங்களை தவறாக பிரயோகித்தாயோ, அக்கணமே உனது பக்தியானது அழிந்து விட்டது. பக்தி என்பது எள்ளளவும் உன் மனதிற்குள் இருந்திருந்தால் இந்த சூழ்நிலை உருவாகி இருக்காது. நான் இங்கு வந்தது உனது பக்திக்காக அல்ல, மாறாக என்னுடைய சக்தி மகாகாளி அளித்த வரத்தினையும் காக்கவே வந்துள்ளேன். என்னை தடுக்காதீர்கள் மகாதேவா. இன்று இவன் பாவத்திற்கான தண்டனையை அளிக்காவிட்டால் இந்த கயவன் மீண்டும் அதே வழியில் தான் செல்வான். தாங்கள் கூறுவது உச்சிதம்தான் கிருஷ்ணா. எனினும் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தங்களின் இந்த சுதர்சனம் தர்மம் மற்றும் நியாயத்தின் வடிவமாகும். தங்களது சுதர்சனத்தால் பானாசுரன் தாக்கப்பட்டால் இந்த சிருஷ்டியில் காலச்சக்கரமே மாற்றம் பெறும். மகாகாளியின் பிறப்பின் பயணமானது பானாசுரனின் அழிவோடு தொடர்புடையதாகும். இன்று தாங்கள் கொடூரன் பானாசுரனை அழித்துவிட்டால் மகாகாளியின் மறுஜன்மம் என்பது பாதிப்புக்குள்ளானால் மகாகாளியின் சம்பூர்ணமான இந்த பயணம் வீணாகிவிடும் கிருஷ்ணா. ஆகட்டும் மகாதேவா, நான் பானாசுரனை அழிக்கப் போவதில்லை. ஆனால் பானாசுரா, நினைவிருக்கட்டும், நீ மீண்டும் அதர்மத்தின் வழியில் சென்றால் உனக்கு அழிவு உறுதியாகிவிடும்.